பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஒரு வசனத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்திலே பார்க்கும்போது, என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டு கொண்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பரிசுத்தமான இந்த வேளையிலும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் மீட்டு கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாளிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் எந்த நிலைமையிலே இருக்கிறோம் என்பதை சற்று நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டியது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை விட்டு வெகு தூரம் சென்றிருக்கலாம். உலக பிரகாரமான காரியங்கள், ஏதோ ஒரு காரியங்கள் தேவனை விட்டு நம்மை பிரித்து இருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்றால், என்னிடத்தில் திரும்பு, நான் உன்னை மீட்டு கொண்டேன் என்று சொல்லுகிறார். இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் திரும்புங்கள், கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். உலக பிரகாரமான காரியங்களை உதறி தள்ளிவிட்டு ஆண்டவர் அண்டையில் நீங்கள் திரும்பும் போது நிச்சயமாகவே கர்த்தர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. மகா இரக்கமும் கிருபை நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கர்த்தர் இடைபடும். உடைய பிள்ளைகள் உலக பிரகாரமான காரியங்களை விட்டு உம்மண்டையில் திரும்புவதற்கு என் தேவன் நம்முடைய பிள்ளைகளை கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் ஆண்டு மாற்றி போடுங்க. நம்முடைய கரத்தில் தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.